வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவே ஒத்து பார்த்துட்டு இருந்த ஒரு தேர்தல்னா அது கர்நாடகா தேர்தல் சார். இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களை பொறுத்தவரை எந்த ஆட்சியையும் 2 முறைக்கு மேல் யாரும் வெற்றி பெற்றதாக இந்திய வரலாறே இல்லை. அது காங்கிரஸ் ஆகட்டும் அல்லது மாநில கட்சிகளாகட்டும், எந்த கட்சிகளாக இருந்தாலும் மக்களுக்கு 5 வருடத்திலே ஒரு சலிப்பு வந்துடும். ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் முழுக்க முதலாளித்துவ சிந்தனையால் வளர்க்கப்பட்டவர்கள். இதை 40% ஆட்சிங்கிறாங்க எங்கள் கர்நாடகா பிஜேபி ஆட்சியில். இதுதான் அரசியலே. காங்கிரஸ் வந்தாலும் இதுதான் அரசியல். காங்கிரஸ் வந்தால் 40% 10% வருமா? வராது. எல்லாமே கொள்ளையடிப்பது, மக்கள் சொத்தை ஏமாற்றுவது, இதற்காகத்தான் அரசியல்வாதியாக வர்றான். 2014 மோடி வருகிற பொழுது நீங்கள் அதானியுடைய சொத்து மதிப்பு சில கோடிகள். 2023 உலக கோடீஸ்வரர் பட்டியலில் வந்துட்டார். 3 பேர் தான் இல்லை. ஒரு 3 நாள் விட்டுருந்தால் முதலாள வந்திருப்பார். காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் அதுதான், பிஜேபி ஆட்சி இருந்தாலும் அதுதான், திமுக இருந்தாலும் அதுதான், அதிமுக இருந்தாலும் தான், முலாயம் சிங் இருந்தாலும் தான், மாயாவதி இருந்தாலும் எல்லாம் தான். இதில் மக்களுக்கு இயற்கையாகவே ஒரு சலிப்பு வந்துடும். சலிப்பு வந்ததுன்னா நீங்கள் சிறுபான்மை சமூகம் அப்படியே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கிக்கு எதிராக மாறும். இது காங்கிரஸுக்கு இப்போ யார் மாறினான்னா, தமிழர்கள் முழுக்க 10 வருஷ காலம் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறான். சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் மீது வன்மம் யார்? பிஜேபி. அப்போ அந்த சிறுபான்மை மக்கள் பூரா அப்படியே யாருக்கு வர்றான்? காங்கிரஸுக்கு வர்றான். தலித் லீடர் தான் மல்லிகார்ஜுன கார்கே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். அப்போ தலித் மக்கள் பூரா என்ன நினைக்கிறான்? நம்முடைய அடையாளம் கார்கேட்ட போய் சிவகுமார் சொல்கிறார், நீங்கள் தாங்க முதலமைச்சர். அப்போ கார்கே சொல்கிறார், 32 முதலமைச்சரை போடுற பவர் என்கிட்ட இருக்கியா, நீ என்ன முதலமைச்சர் போயாடுறான். அப்போ தலித் மக்கள் என்ன நினைக்கிறான்? நம்மால் ஒருத்தன் நேரு காந்தி லெவலுக்கு போயிட்டான், தலித் பூரா யாருக்கு ஓட்டு போடுறான்? காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த திருமாவளவன் கூட பிரச்சாரத்துக்கு போனார். உக்கலிக்கா சமூகம், லிங்காயத் 2 பெரிய சமூகம். இப்போ இங்கே முக்குளத்தோறும் பண்ணிட்டு இருக்காங்களா, அதே போல் இப்போ அது உக்காலிக்கர் சமூகத்தில் யார் பெரிய தலைவர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெகதீஷ் ஷெட்டர், பழைய முதலமைச்சர். அவரை சீட்டு இல்லை, அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கல, பதவி கொடுக்கலன்னு அவர் விலை எங்கே போயிட்டார்? காங்கிரஸுக்கு போயிட்டார். காங்கிரஸுக்கு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் காங்கிரஸுக்கு போனால், நீ மீதி கட்சியில் பிஜேபி இருப்பானா, அவ்வளோ பேரும் பிஜேபிக்கு விட்டு காங்கிரஸுக்கு போயிட்டு. அடுத்த எடியூரப்பா தான் பிஜேபியை நிறுவன தலைவர், அறிவிக்கப்படாத பிஜேபி நிறுவன தலைவர் கர்நாடகாவில். அவர் தான் ஃபஸ்ட்டு சிஎம், பிஜேபி சிஎம். அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு சீட்டு இல்லை, அவர் குடும்பத்துக்கு சீட்டு இல்லை. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு? யாரும் பிஜேபி ஓட்டு போடாதீங்கிறார். அதிகாரம் பூரா யார்கிட்ட வருதுன்னா, 3% இருக்கிற PL சந்தோஷ் ஐயர். அடுத்து நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு அரசியலும் தெரியாது, சுக்கும் தெரியாது, புளியும் தெரியாது. கர்நாடகா தேர்தல் பொறுப்பாளர் அவர் தான் சார் போட்டிருந்தார். அதுதான் சொல்கிறேன். அவருக்கு சுக்கும் தெரியாது, இஞ்சியும் தெரியாது. அப்போது அங்கே யார் ஜாம்பவாக இருக்கான்? எடியூரப்பா இருக்கார், ஜெகதீஷ் ஷெட்டர் இருக்கார், நீங்கள் பல பொம்மை இருக்குது, இப்படி பல தலைவன் அங்கே இருக்கான். யார் பொறுப்பாளர்? PL சந்தோஷ். நீங்கள் 10 கவுன்சிலாக கூட நீ ஜெயிக்க முடியாது. எந்த ஐயரும் ஓட்டு போட மாட்டான். இந்தியாவில் எங்கே இருக்குது இப்போ பிராமின் பாலிடிக்ஸு? சூழ்ச்சி அரசியல், டிப்ளமெட்டிக்ஸ் பாலிடிக்ஸாக இருக்கே தவிர எந்த ஐயரும் இது வரைக்கும் பிரதமர் ஆனதோ, முதல்வர் ஆனதோ, இல்லை எங்கேயாவது கத்தி எடுத்து சண்டை போட்டதோ, யுத்தம் நடத்துனதோ, ராஜாவாக இருந்தோ வரலாறே இல்லை. எந்த பார்ப்பனருமே இந்தியா வர 2000 வர சூழ்ச்சி அரசியல் தானே தவிர விஸ்வகுரு தானே சார். அதான் மக்களை ஏமாத்துறது தான். மக்களை நான் ஆண்டவனுடைய புள்ள, ஆண்டவன் என்கிட்ட நிறைய போட்டு ரீசார்ஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நான் சொல்கிறது நீ கேளு. 2000 வருஷம் அரசியல் இது. எனக்கு சட்டமே கிடையாது, எனக்கு ஜனநாயகமே கிடையாது. கடவுள் சொல்கிறது நானும் பேசிக்குவோம். நான் சொல்கிறது நீ கேளு. PL சந்தோஷுக்கு அங்கே வாக்கு வங்கியே இல்லை. அண்ணாமலை அங்கே அரசியலுக்கு அதிகாரியாக போய் 10 வருஷம் தான் ஆச்சு. இந்த பாலிடிக்ஸு மூத்த அரசியல்வாதிகள் பூரா அப்படியே ஒதுங்கிட்டான். அப்போ யார் ஓட்டு போடுவா? யார்? சமூகங்கள் தமிழம் இல்லை,
சிறுபான்மை 40 தொகுதிகளில் 5000 10,000 ஓட்டு வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய தமிழர்கள் இல்லை, முஸ்லீம்கள் இல்லை, தலித்துகள் இல்லை, லிங்காயத்து இல்லை, கவுடா பூரா தேவகவுடா குமாரசாமி கூட போயிட்டான். அப்போது கவுடா இல்லை, ஒக்கிலிக்கார் இல்லை, அப்போது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இல்லை. நீங்கள் பஜ்ரங் தல்ல தடை பண்ணணும்னு தீர்மானம் போடுற அளவுக்கு பஜ்ரங் தல் மேலே மக்களுக்கு வெறுப்பு. பஜ்ரங் தலை தடை பண்ணுறது ஒன்று தான், பிஜேபி தடை பண்ணுறது ஒன்று தான். அப்போ இந்த அளவுக்கு மக்களுக்கு வெறுப்பு அரசியல். 10 வருஷம் பிஜேபி ஆட்சி, கொள்ள பெருங்கொள்ள. ஓட்டுக்கு 7,000 ரூபா பணம் கொடுக்குறான். அதையும் வாங்கிட்டு யாருக்கு போடுறான்? மக்கள் காங்கிரஸுக்கு தான் போட்டிருக்கான். அப்போது 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் அதிருப்தி தான் ஆழமரமாக வளர்ந்துருக்கே தவிர மக்கள் மீண்டும் நீங்கள் மோடி வீதி உலா வர்றார். என்ன விழா? வீதி உலா. நீங்கள் வீதியாக வர்றார், தெருவாக வர்றார், முட்டுச்சந்தாக வர்றார். என்ன ரிசல்ட்டு? மக்கள் மோடியை ரசிக்கலை. அதனுடைய விளைவு நீங்கள் காங்கிரஸ் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது 3 மாதங்களுக்கு முன்பே நீங்கள் பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்களுடைய கணிப்பாக மாறிப்போச்சு. பிஜேபியினுடைய முதல் அடி சம்மட்டி அடி கர்நாடக மக்கள் சரியாக வச்சுருக்கான். இதுதான் 2-3 மாதமாகவே இந்த டாக் வந்துருச்சு. இல்லைன்னா திடீர்னு ஒரே நாளில் மக்கள் இவ்வளோ கோடி ஓட்டெல்லாம் போட மாட்டான். 224 தொகுதி, 224 தொகுதியிலுமே காங்கிரஸ் பெருவாரியாக ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் பணம் கொடுக்கல, லாபி பண்ணல. காங்கிரஸுக்கு யார் அங்கே இன்சார்ஜ் அதுன்னு கேட்டிங்கன்னா சசிகாந்த் செந்தில். அவர் ஐஏஎஸ் அதிகாரி. அவர் கர்நாடக அரசியலில் ஒரு 10 வருஷமாக தான் தெரியும். அவர் ஐஏஎஸ்ஸாக போய் 10 வருஷம் ஆச்சு. ராகுல் அவர் தான் பொறுப்பு கொடுத்துருந்தார். அப்போது பொறுப்பு வியோகம்லாம் கத்திரிக்காய் தூக்கி ஓரமாக போடுங்க. மக்கள் எழுச்சி. எம்ஜிஆர் தான் சொல்லுவார், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்கள் சசிகாந்த் செந்தில் அங்கே போலினா கூட காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பு மனநிலை தான் காங்கிரஸுடைய வாக்கு வங்கியாக அங்கே மாறி இருக்கு. சார், பாஜக நடந்து முடிந்த எந்த இடைத்தேர்தலுமே ஜெயிக்கல சார். வேறு இடத்துல முதலமைச்சர் பதவி எல்லாமே மற்ற கட்சியிலேருந்து ஜெயிச்சவங்களை வேலைக்கு வாங்கி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இப்போ தொடர்ந்து இதே மாதிரி நடக்கும்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான இம்பாக்ட் சார் இருக்கும்? பாஜக ஆட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இந்தியா முழுமைக்கும் மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் 15 மாநிலங்கள் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, இப்போ கர்நாடகா வந்துருச்சு, நீங்கள் ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்காளம், டெல்லி, பஞ்சாப், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இப்படி 15 மாநிலங்களில் நேரடியாக பிஜேபி எதிர்ப்பு மனநிலை. 15 மாநிலங்களில் பிஜேபிக்கு ஆதரவு நிலை இல்லை, எதிர்ப்பு நிலையும் இல்லை. அப்போது அங்கே பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கி வச்சுருக்காங்க. சாதாரண உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரேனுடைய வீட்டு விசுவாசி, அவரை பிரித்து எம்எல்ஏக்களை கடத்தி, எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி, இது எத்தனை நாளைக்கு நடக்கும்? பட்னாவிஸ் வாக்கு வங்கியே இல்லை. பம்பாயில் 3% பிராமணர்கள் தான் இருக்கான் பட்னாவிஸ் ஜாதி. ஏக்நாத் ஷிண்டே வாக்கு வங்கி நீங்கள் 20% இருக்கான். பல மாநிலங்களில், திரிபுராவில் நீங்கள் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு பூரா பணம் கொடுத்து எலெக்ஷன் நிற்க சொல்கிறான். ஜெயிச்ச பூரா அவங்க வந்துட்டான், பிஜேபிக்கு வந்துட்டான். அஸ்ஸாம் அதே மாதிரி பல மாநிலங்களில் எம்எல்ஏக்களை திருடி இருக்காங்க. திருடப்பட்டவர்கள் தான் கோவா. அப்படி பிஜேபி காத்து நிற்கிறார்கள். அங்கே அதிருப்தி வந்திருக்கா இல்லையா? அப்போது 303 சீட்டு இப்போ பாராளுமன்றத்தில் பிஜேபிக்கு இருக்குது. இந்த 303ஐ தக்க வைக்க முடியாது என்று ஆர்எஸ்எஸ் உடைய ரகசிய அறிக்கை சொல்லுது. பழைய மாதிரி 303 ஜெயிக்காது. நீங்கள் 2019 அரசியலையும் பார்க்கணும்.
அப்போ 264, இப்போது 303. 264 தக்க வைக்க முடியாதுங்கிற நிலை வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சுஷ்மா சுவராஜ் தான் பிரதமர் வேட்பாளர். அந்த மாதிரி இறந்து போச்சு. நிதின் கட்காரி தான் பிரதமர் வேட்பாளர். இதுக்காக நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு 2019 பிஜேபி என்ன பண்ணுச்சு? லாபி பண்ண ஆரம்பிச்சிருச்சு மாநில கட்சிகளில். மாநில கட்சி பூரா சொல்கிறான், மோடி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம் ஐயா. இல்லைங்க, மோடி இல்லைங்க, சுஷ்மா சுவராஜ் அந்த மாதிரி சாஃப்ட்டு நேச்சர். நிதின் கட்காரி 2 பேர் தான் எனக்கு பிரதமர். யார் சொல்கிறா? ஆர்எஸ்எஸ் சொல்லுது. ஆனால் தேர்தல் முடிவில் அவருக்கு மெஜாரிட்டி வந்த பிறகு மோடி ஆர்எஸ்எஸ் தலைமையை கூட சொல்கிறார், நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினச்சிங்க, நான் ஜெயிச்சிட்டேன். இந்தாங்க உங்களுக்கு நான் ஆர்எஸ்எஸ்னுடைய உண்மையான விசுவாசி. ஆர்எஸ்எஸில் பூரா எல்லாம் ஜாமியாராக தான் இருப்பான். கல்யாணம் கச்சேரி பொண்டாட்டி உள்ள குழந்தை குட்டி ஒன்றும் இருக்காது. உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. யோகி எதுக்கு அரசாட்சி? அரசை ரத்தம் சிந்தணும், கத்தி எப்பவுமே வச்சிருக்கணும். எல்லா பழைய ராஜாக்கு படத்தை போகிற மாதிரி என்ன இருக்குது? பெரிய வாழ் தொங்கும், எதிரி வந்தாலும் ஒரே வெட்டு. இவன் பூரா ஜாமியார். சாமியாருக்கு எதுக்கு அது அதிகாரம்? சாமியாருக்கு எதுக்கு அரசு? இவன் தான் உலகை வெறுத்தவன். உலகை வெறுத்தவன் ஜாமியாரா? உலகை உணர்ந்தவன் ஜாமியாரா? உலகை உணர்ந்தவன் தான் ஜாமியார், உலகை வெறுத்தவன் இல்லை. அப்போ எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் போலியாக இருக்கியா? வல்லார் அதானே சொல்கிறாரு, புத்தர் அதான் சொல்கிறார். ஏன்டா மாடியிலேருந்து பார்க்குறாரு, ஒருத்தன் பாடி போகுது, நீங்கள் புத்தர் கேட்குறாரு, ஏன் அவன் படுத்துருக்கேன் நடுவு தூக்கிட்டு போகிறான்னு கேட்குறாரு. இல்லைங்க அவன் செத்து போயிட்டான். என்ன சாவுனா என்ன? கதை முடிஞ்சதுங்க. எப்படி ஏன் கதை முடிஞ்சது? அப்போ மரணம்னா என்னன்னு தெரியாமல் அவன் ராஜாவாக இருந்திருக்கார். அப்போ தான் தூக்கி போட்டு தெருவுக்கு உலக தேட ஆரம்பிக்கிறார். புத்தன் போதி மரம் போகிற வழியில் போர்வாள் தேட தொடங்கிய கதையை நான் படிச்சிருக்கேன். புத்தன் ராஜாவை வாழை தூக்கி போட்டு எங்கே போகிறான்? போதி மரத்துக்கு எதுக்கு போகிறான்? சன்னியாசியாக போகிறான். இந்த பயலுவை நீங்கள் போதி மரத்துக்கு போகும்போது எதை எடுத்துகிட்டு போகிறான்? துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறான் அந்த பிஜேபிக்கார பயலுவெல்லாம். அப்போது மோடியை பொறுத்தவரை, யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தவரை இவர்கள் எல்லாம் வன்முறையாளர்கள். சிறுபான்மை மக்கள் மீது வன்மத்தை தூண்டி அதன் மூலம் பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாக்கு வங்கியை அடைய வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த கொள்கையும் இல்லை. இதை தான் அம்பேத்கர் பதிவு பண்ணுறார், இங்கே பெரியார் பதிவு பண்ணுறார். ஆக இப்போ இந்த அரசியல் என்பதை, கர்நாடக அரசியல் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, வன்ம அரசியலின் எடுபடாது. சிறுபான்மை மக்கள் மீது நீங்கள் கொளுத்தி போடுகிற குற்றச்சாட்டு எடுபடாது. முஸ்லீம் இந்தியா பூரா வந்துடுவான். முஸ்லீம் நீங்கள் அவன் குடும்ப கட்டுப்பாடே பண்ணுறதில்ல, இந்தியா பூரா முஸ்லீம் வந்துடுவான். வெறுப்பு பிரச்சாரம் அது எடுபடாது. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவை பொறுத்தவரை சகிப்புத்தன்மையோடு வாழுகிற மக்கள். அவன் பூரா முஸ்லீமாக இருந்த எங்கள் அரபியாவில் இம்போர்ட் ஆனவனா? இங்கே இருக்கிற கிறித்துவம் பூரா எங்கேருந்து வந்தவன்? ஜெருசலேமில் இம்போர்ட் ஆனவனா? நம்ம சகோதரன் சுப்பன் கருப்பன் ராமசாமி கன்சாமி. இவனை யார் இந்து மதத்தில் வெளியேற்றியது? யார் இந்து மதத்தில் முஸ்லீமாக அவனை வெளியேற்றியது? யார்? பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான். வேற யாரு? நீ அன்டச்சபிள்னு சொன்ன, தொட்டா தீட்டு ஊருக்குள்ளே வராதீன்னா அவன் நேரம் பள்ளிவாசல் போய் பாய் ஆகிட்டான். லுங்கி கட்டிட்டு சட்டையை போட்டு தெலுவர் விட்டு அங்கே பள்ளிவாசலுக்கு போனால் எல்லாம் ஒன்றா உட்காந்து தொழுகிறான். இனி கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிற, நீயே கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிற, அங்கே தள்ளி அங்கேயே சாமி அப்படியே போயிருக்கிற. பள்ளிவாசலுக்கு போனால் இங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் தொழுகிறாரு, கருவாடு வைக்கிற பாயும் துண்டை விரித்து தொழுகிறார், நல்லாங்கிறார். அப்போ அவன் எங்கே போய் சேருவான் அந்த மக்கள்? சர்ச்சுக்கு போய் நீங்கள் தாழ்த்தப்பட்ட தலித்து மக்களும் அங்கே தொழுகிறாரு, மேல் ஜாதிக்கும் இயேசுவை பார்க்குற 2 பேரும் இப்போ பக்கம் உட்காந்துருக்கான். அப்போ அவன் எங்கே போய் சேருவான்? ஆங்கிலேயரும் அந்த சர்ச்சில் தொழுகிறான், இங்கே அடிமையாக இருக்கிற கருப்பனும் அந்த சர்ச்சில் தொழுகிறான். 2 பேரும் பக்கத்தில் முன்னாடி பண்ணி உட்காந்துருப்பான். அப்போ எங்கே போய் சேருவான்? வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே கொள்கையாக வைத்திருக்கிற பிஜேபியினுடைய சம்மட்டி அடி, முதல் அடி கர்நாடக மக்கள் கொடுத்துருக்கிறான். இந்த பாறை நொறுங்குகிற காலம் மிக மிக அருகில் இருக்கிறது என்பதுதான்
கர்நாடகா தேர்தல் அரசியலில் காங்கிரஸ் பெருவாரியான வெற்றி பெற்றதுக்கு எடுத்துக்காட்டு, இந்தியாவுக்கு வழிகாட்டி. சனாதனத்தினுடைய சாவுமணி எங்கே அடிக்கப்பட்டிருக்கு? கர்நாடகத்தில் தான் நீங்கள் சனாதனத்தினுடைய சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கு. சனாதனத்தினுடைய சவக்கிடங்கு எங்கே வெட்டப்பட்டிருக்கு? கர்நாடக மக்களால் தான் பிஜேபியினுடைய சவக்கிடங்கு அங்கே வெட்டப்பட்டிருக்குது என்பதுதான் அந்த மக்கள் நமக்கு சொல்லுகிற பாடம். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம் சார். தமிழ்நாட்டில் ஒரு வாரமாக நம்ம போன நேர்காணலோட நீங்கள் அதை சொன்னீங்க, அதுக்கப்புறமா தான் வந்து ப்ரெஸ்லலாம் வந்து பெருசாக பேசப்பட்டது. மாநில கல்விக்குழுவில் இருந்த ஜவஹர் நேசன் அவர்கள் வந்து அந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணார். அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் போது அவர் பேர் சொல்லலை, ஆனால் வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா அது வந்து அவர் திட்டினது வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான் அப்படின்னு. இங்கே பிடிஆர் மாற்றத்தின் போது தங்கம் தென்னரசை தேர்ந்தெடுத்தது வந்து முதலமைச்சர் இல்லை, இவர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான் வந்து அதை இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உதயச்சந்திரனுடைய பேர் வந்து அடிபட்டுட்டே இருக்கு சார். உதயச்சந்திரன் யார், அவருடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார். இல்லை, உதயச்சந்திரன் ஈரோடு பூர்வீகம், ஒரு நேர்மையான அதிகாரி, அதில் மாற்று கருத்தே இல்லை. எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாத அதிகாரி. நான் ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை விசாரிக்கிற போது கூட அவர் வீடியோ எடுத்ததாக கூட நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஆர்ஓ, ஒரு அம்மா, எனக்கு பேர் லதான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து சிவகங்கையில் டிஆர்ஓவாக இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் அந்த அம்மா ஒரு விசாரணைக்கு வந்தது. சிவகங்கை டிஆர்ஓவாக இருந்து சென்னைக்கு வந்தது. நீங்கள் தேவநாய பாவாணர் அங்கே தான் ஒரு விசாரணை. நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி. விசாரணை சிறு தவறு கூட நேர்ந்து விடக்கூடாது என்பதற்கு வீடியோ எடுத்தார். அப்படி ஒரு நேர்மையான அதிகாரி. ஆனால் அவர் மீது அபாண்டம் சுமத்துவது என்பது ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கிறது என்று நான் சந்தேகப்படுறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேர்மையான அதிகாரி அவர் இப்போ இருக்கிற இடத்துல ஒரு 1000 கோடி ரூபா திருடலாம். அப்படி பல 1000 கோடி திருடின அதிகாரி எனக்கு பல பேருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அவர் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்குது. டேவிட்சன் ஆசீர்வாதத்தின் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்குது. நீங்கள் சைலேந்தர் பாபு மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்குது. இவர்களெல்லாம் ஒரே நேர்மையான அதிகாரிகள். உதயச்சந்திரன் மீது நீங்கள் அழுத்தம் வருது அப்படின்னு சொன்னால் அவர் சிந்திச்சு சுயமாக சிந்திச்சு செய்கிறாரா, இல்லது நீங்கள் அதிகார மையம், கோபாலம் ஒரு அதிகார மையத்துக்கு அடிமையாயிட்டாரா என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம். ஏன் சார் சில குறிப்பிட்ட அதிகாரிகளை மட்டும் இது மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க? அவங்க இந்த ஆர்எஸ்எஸ் பாலிசிக்கு ஒத்து வரதில்லை. ஸ்டாலினை ஒத்து வந்துட்டார். ஸ்டாலினே ஆர்எஸ்எஸ் உடைய பாலிசிக்கு அவருக்கு ஆர்எஸ்எஸ் இருந்தால் என்ன, பிஜேபி இருந்தால் என்ன, இல்லை காங்கிரஸ், அதை பற்றிலாம் அவர் கவலையே இல்லை. அவர் ஒரு பாலிசி மேக்கர். அவர் வந்து நீங்கள் முதலமைச்சருடைய புள்ள. அவர் எதையும் வரலாற்றை சாதிச்சாரெலாம் சொல்ல முடியாது, சாதிக்க முடியாது. காரணம், ரிஸ்க் எடுக்க முடியாது அவரால். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் சூழ்நிலை அடிமைகள் இவங்க எல்லாமே. ஜெயலலிதாட்ட அந்த பாச்சா பழிக்காது. கருணாநிதி கூட பிறவி கோழை. எம்ஜிஆர் கூட பயந்தாங்குழி தான். எம்ஜிஆர் கூட இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது, இவர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த அம்மா நீங்கள் எம்ஜிஆர் நிற்க வச்சே பேசி அனுப்பியிருக்கு. ஜெயலலிதா அப்படி நிற்க வச்சுன்னா இந்திரா காந்தி சட்டை பிடிச்சி எழுதுணும். அந்த அம்மா ஆளுநர் சென்னாரெட்டி என்ன பாடுபட்டால் நமக்கு தெரியும். அப்போ அந்த அம்மாட்ட ஒரு விதமான ஆண்மை இருந்தது. பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் கூட பல விமர்சனம் அந்த அம்மா மேலே இருக்குது. நிறைவான சில விஷயங்கள் நம்ம பார்க்க தேவை. ஆனால் நீங்கள் இந்த திமுக அரசை பொறுத்தவரை ஜவஹர் நேசன் சொல்லுவது 100க்கு 100 உண்மை. காரணம், ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதுதான் நீங்கள் ஸ்கூல் சிலபஸ். இப்போ கொரோனா கிடையாது. இல்லத்துக்கு போய் கல்வினா தேவையில்லை. சம்பளம் வாங்காமல் யார் பண்ணுவா? ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் தான் போய் பண்ணுவான். மாநில அரசு வந்து கல்விக் கொள்கையை தீர்மானிக்கவே முடியாது. டெல்லியில் இருக்கிற ஒரிசாக்காரனோ இல்லை யூபிக்காரனோ இல்லை அஸ்ஸாம்காரன் தான் இங்கே இருக்கிற குழந்தை எல்கேஜி யூகேஜி குழந்தை என்ன படிக்கணும் முடிவு பண்ணுவான். அவனுக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லுவான். ஆர்எஸ்எஸ் சொல்கிறது அந்த அதிகாரி சொல்லுவான். ஒரு உலகத்திலேயே ஒரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தெரியாமல், தமிழ்நாட்டு குழந்தைக்கு எதை படிக்கணும்னு தெரியாமல், தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் என்ன இருக்குன்னு தெரியாமல், தமிழ் புலமாக அதை என்ன எழுதி வச்சுருக்கான்னு தெரியாமல், திருக்குறளையே பார்க்காத, சீவக செண்பாம்பு தெரியாத,
தொல்காப்பியத்தை கேள்விப்படாத, இப்போ 10 பாட்டு 11 கீழ்களை இப்படி பல இலக்கியங்கள் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாதவன் தான் டெல்லியில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறான், கல்விக் கொள்கையை தீர்மானிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா, நல்ல கேள்வி, ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு குழு போட்டாங்க, கல்விக்குழு. அந்த கல்விக்குழுவில் ஒரு மார்வாடி, ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற மார்வாடி, டிஏவி ஸ்கூலில் சேர்மன். அவனும் சாரங்கி ஒரு வட இந்தியன், சாரங்கி சீஃப் செக்ரட்டரி. அவனும் ஒன்றா தண்ணி அடிக்கிற ஆளுங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில், இந்த கிளப்பில் திருவள்ளிக்கணியில் இருக்கிற ஸ்டேடியத்தில் ஒன்றா தண்ணி அடிக்கிற ஆளுங்க. வேறு எந்த தொடர்பு இல்லை, பச்சையாக சொல்கிறேன், வழக்கு போட்டுக்க நான் கோர்ட்டில் சந்திக்கிறேன். அப்போ 2 பேர் இது கிளாஸ்மேட், டம்ளர் தண்ணி அடிக்கிற ஆளுங்க. அந்த குழுவில் அவர் போட்டுருந்தாங்க. ஒரு மார்வாடி, அடித்து பாருங்க, கூகுளில் வரும். இந்த தமிழ்நாட்டு லட்சணம். எந்த கட்சியும் போராடலை, எவனுக்கு ஆண்மை இல்லை. எந்த கட்சியும் போராடல, எவனுக்கு ஆண்மை இல்லை. 6 மாதம் ஆச்சு. நீங்கள் சமச்சீர் கல்வின்னு கருணாநிதி அடித்து புத்தகம் தூக்கி எல்லாம் தீயை வச்சு எரிச்சிட்டு புத்தகம் அடித்து கொடுப்ப சவிதா ஐஏஎஸ் தான் நீங்கள் பள்ளி கல்வித்துறை செயலாளர். இந்த கேவலமான நாடு. 6 மாதம் ஆச்சு. கருணாநிதி அடித்த புத்தகத்தை போல தீயை வச்சு விட்டு புதுசாக புத்தகம் எடுத்து மாணவிலாம் நீங்கள் பள்ளி கல்வித்துறையில் 6 மாதம் புத்தகமே போடல. ஆர்எஸ்எஸ் சொல்லி கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் எவன் சொல்லி கொடுக்குறானோ, செக்கா சிவலிங்கமாக தெரியாது. செக்கிலையும் நல்லெண்ணெய் இருக்கும், சிவலிங்கத்திலையும் நல்லெண்ணெய், நாய் 2லேயுமே நக்கும். சாமியா செக்கான்னு அதே ஜெயலலிதா தான். அப்போ இது போல் கல்விக் கொள்கையை தீர்மானிக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா தெரியும். இந்த இனத்துக்கோ மொழிக்கோ கலை கலாச்சாரம் பண்பாடு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத யாரோ ஒரு உரியாக்காரன் எங்கே இந்த தீர்மானிக்கிறான், டெல்லியிலேருந்து தீர்மானிக்கிறான். கல்வி பொதுப்பட்டியல் இருந்தது தமிழ்நாட்டில். தமிழர்கள், தமிழ் அதிகாரிகள், புலவர்கள் அதை சிலபஸ் ரெடி பண்ணி புத்தகம் அடித்து விடலாம். எமர்ஜென்சி பீரியடில் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணா, டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். இன்றைக்கு வரைக்கும் அதை கேட்கவே இல்லை. இங்கே இருக்கிற குழந்தைங்க என்ன படிக்கணும், எங்கே இருக்கிற முடிவு பண்ணுறான். டெல்லியில் இருக்க 8வது சிபிஎஸ்சி ஸ்கூலில் சாணார்கள் இவங்க நமக்கு அடிமையாக இருக்கணும்னு எழுதிய பெரிய கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. நான் கூட வழக்கு போட்டது. அப்போது பிஞ்சு குழந்தைகள் மனசில் நஞ்சை விதைக்கிற கல்வி தேவையா? இதை யாரும் இது கேட்கவே இல்லை. நமக்கு 1 லட்சம் கோடி சம்பாதிக்கணும், பல ஜி ஸ்கோர்களை உருவாக்கணும், பல ரெட் ஜெயிண்ட்டுகளை உருவாக்கணும், சௌரியமாக இருக்கணும். முட்டா இப்போ 200 கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம். முட்டாள்கள், பெரியார் சொல்கிறார், முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான். இப்போ பிஜேபி 7000 கொடுத்தா ஒரு ஓட்டுக்கு. எவ்வளவு? 7000 கொடுத்து தான் இப்போ 50 சீட் தக்க வைக்க முடிஞ்சது. அதுவும் தக்க வைக்க முடியாது. ஆக புதுசாக டிஆர்பி ராஜா அமைச்சராவதற்கு நீண்ட நாள்களாக திட்டமிட்டு பேரவை விதிகளின்படி 35 அமைச்சருக்கு மேலே ஒரு அமைச்சர் சேர்த்த முடியாது. இழிச்சவா யாரான்னு பார்த்தான், ஆவடி நாசர் பாய் தான் இருக்கான். அவனை தூக்கிட்டு டிஆர்பி ராஜாவை அமைச்சராக்கியிருக்காங்க. வேறு எந்த நோக்கம் இல்லை. இவர் பிஜேபி இவரை பிடிஆரை மாற்ற சொல்லுது. நிர்மலா சீதாராமன், அண்ணாமலையும் பிஜேபியினுடைய அழுத்தம், மாப்பிள்ளையுடைய அழுத்தம். இதற்காக பிடிஆர் மாற்றப்பட்டிருக்கார். உண்மையாகவே பிடிஆர் சுயமரியாதையான பிடிஆர் பேரனாக இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. இந்த அமைச்சர் பதவியில் பல அமைச்சர்கள் தெருவில் சுற்றதான் நான் பார்த்துருக்கேன். பல அமைச்சர் சிறையில் கிடந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பொன்னுச்சாமின்னு ஒரு அமைச்சர், பிரேமானந்தாவுக்கு அவர் தான் சசிகலா பிரேமானந்தா தொடர்பு. அவர் ஜெயிலில் கிடந்தார், ரொம்ப காலம் ஜெயிலில் கிடந்தார். கல்வித்துறை அமைச்சர் பிரேமானந்தாவுடைய சிஷியன். சசிகலாவை பிரேமானந்தாவுக்கு அறிமுகப்படுத்தினவர். சசிகலா திருடி கொடுத்த பணத்தை பூரா திவ்யா மாதாஜின்னு ஒரு அம்மா அங்கே அடிச்சுட்டு போயிட்டா கனடாவுக்கு, பல 1000 கோடிகளை. அதுக்காக நித்யானந்தா போட்டு ஜெயிலில் போட்டு கடலூர் ஜெயிலில் செத்து போயிட்டார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. பல அமைச்சர்கள் என்ன ஆனான்னே தெரியல. நானும் எனக்கு ஏறத்துறைய 8 சட்டமன்ற காலத்தை நாங்கள் இப்போ பார்த்துருக்கேன். 40 ஆண்டு காலம் பார்த்துருக்கேன். 30 அமைச்சர்னா 8 32 320 அமைச்சர்கள் நான் பார்த்துருக்கேன். பாதி அமைச்சர்கள் காணாமையே போயிட்டான். அதனால் வரலாறு என்பது நீண்ட நெடிய பெரிய பாதை. அதில் பல அமைச்சர் காணாமல் போயிருக்காங்க, பல முதல்வர்கள் காணாமல் போயிருக்காங்க. காமராஜ் முதலமைச்சராக இருந்த ஒரு வரலாறு இல்லை. ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார், வரலாறு இல்லை. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர் வரலாறே காணும். குமாரசாமி ராஜா முதலமைச்சர் நேர்மையான முதலமைச்சர், வரலாறே காணும்.
அண்ணா குடும்பம் என்ன ஆச்சுன்னே தெரியல. பல வரலாறுகளை நீங்கள் நமக்கு இந்த தமிழகம் கொடுத்துருக்கிறதுனால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது 3 ஆண்டு காலம் எப்படி எவ்வளோ கொள்ளையடிச்சாலும் இருக்கும். பிஜேபி அதை உங்களை ரசித்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் வரலாறு உங்களை மன்னிக்காது என்பதை மட்டும் நீங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இறுதியாக மக்களின் சார்பாக மக்களுடைய கோரிக்கையாக இது விமர்சிக்கப்படுகிறது என்பதை தவிர்த்து விட முடியாது.